ஒரு குழந்தை. இலங்கை நாட்டின் கண்டிக்கு அருகே உள்ள நாவலப்பிட்டி என்னும் இடத்தில் பிறந்தது. அப்பொழுது யாரும் அறியவில்லை, அந்த குழந்தை ஒருநாள் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் அரசராக விளங்கப் போகிறான் என்று. அந்த குழந்தையின் பெயர் மருதூர் கோபால ராமச்சந்திரன். பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17 கோபால மேனன் மற்றும் சத்யபாமா தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இலங்கை கண்டியில் இவரின் தந்தை ஒரு அரசு அலுவலராக வேலை செய்து கொண்டிருந்தாலும் துரதிர்ஷ்டம் இவரை நீண்ட காலம் சிரிக்க விடவில்லை. சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். அதனால் இவர் குடும்பம் வறுமையால் தமிழ்நாட்டிற்கு திரும்பியது. சிறு வயதில் பசியும் வறுமையும் தான் இவரின் நண்பர்களாக இருந்துள்ளது. அந்த காலங்களில் ஒரு நாள் முழுவதும் கூட உணவு இல்லாத நேரங்களையும் கடந்துள்ளார். ஆனால் அந்த வறுமையிலேயே அவருக்குள் பிறந்தது ஒரு அடங்காத நெருப்பு. நான் பெரியவனாகி காட்ட வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் பெரிய லட்சியமாக உருவெடுத்தது. நாடக மேடை மற்றும் சினிமா பயணம் அவர் மனதில் பற்றிய நெருப்பு அவரை நாடக மேடைக்கு அழைத்துச் சென்றது. 6 வயதில் நடிக்க ஆரம்பித்தார். எம்ஜிஆர் சிறுவயதில் இருந்தே தியேட்டர் குழுவில் சேர்ந்து தனது பயணத்தை தொடங்கினார். அவரின் முதல் சம்பளம் வெறும் 3 ரூபாய். ஆனால் இதுவே பெரிய வரலாற்றின் தொடக்கம். சிறுவயதில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பயணித்தார். அங்குதான் அவர் திறமையாக பேச மற்றும் நடிக்க கற்றுக்கொண்டார். பின்பு ஒரு முழு கலைஞனாக உருவெடுத்தார். அதன்பின் சினிமா உலகிற்கு வந்தார். முதலில் சிறிய வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். அதன்பின் 1947ஆம் ஆண்டு கதாநாயகனாக ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்து அசத்தினார். அங்கிருந்துதான் அவருடைய மக்கள் மனம் கவர்ந்த ஹீரோ என்ற பயணம் தொடங்கியது. பின்பு மனதில் உறுதி வைத்து நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை என்ற பல வெற்றி படங்களில் நடித்ததன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் இவரை கொண்டு சேர்த்தது. இந்த படங்கள் எம்ஜிஆரை மக்கள் மனதில் கதாநாயகனாக அல்ல, நம்பிக்கையின் சின்னமாக மாற்றியது. மக்கள் மனதில் இடம். எம்ஜிஆர் திரையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நாயகனாக மாறினார். அவரின் திரைப்படங்கள் எப்போதும் ஏழை மக்களின் பக்கம் இருந்தன. அவரின் வசனங்கள் நீதிக்கான குரலாக இருந்தது. எம்ஜிஆர் இறுதிவரை ஒருபோதும் வில்லன் வேடத்தில் நடிக்கவில்லை. இது அப்போது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அவர் எப்பொழுதும் நல்லவன் என்ற சின்னமாகவே தன்னை காட்டிக்கொண்டார். இதே சினிமா கதாபாத்திரங்களின் மூலம் அவர் மக்களின் இதயத்தில் வேரூன்றினார். பின்னர் மக்கள் இவரை நடிகனாக அல்ல, தங்கள் தெய்வமாக காணத் தொடங்கினர். குண்டு தாக்குதல் சம்பவம் ஜனவரி 12, 1967 சென்னை சைதாப்பேட்டையில் அன்று எம்ஜிஆர் வீட்டில் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு சந்திப்புக்காக வந்திருந்தார். அவர்களுக்குள் திரைப்படம் தொடர்பான சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் திடீரென எம்.ஆர். ராதா தன் துப்பாக்கியால் எம்ஜிஆர் மீது சுட்டார். குண்டு எம்ஜிஆர் அவர்களின் காதின் அருகே பாய்ந்தது. அது அவருடைய குரல் தந்திகளை பாதித்தது. இதனால் அவர் நீண்ட காலம் பேச முடியவில்லை. குரல் மாறிப்போனது. சிகிச்சைக்காக அவர் பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார். அந்த காலத்தில் மக்கள் எம்ஜிஆர் குறித்து மிகுந்த கருணையுடன் இருந்தார்கள். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மருத்துவமனைக்கு வெளியே வந்து பிரார்த்தனை செய்தார்கள். மக்களின் பாசம் அப்போது வானளவு உயர்ந்தது. அரசியல் எழுச்சி. எம்ஜிஆர் தான் தமிழ்த்திரை உலகில் அரசியலுடன் திரைப்படங்களை இணைத்தவர். அவர் நடித்த பல படங்களில் அரசியல் உரைகள் மறைமுகமாக வந்தன. அதுவே மக்களின் மனதில் விதையையும் போட்டது. அதை மக்களும் புரிந்து ஏற்றுக்கொண்டனர். இந்த அன்புதான் அவரை அரசியலுக்கு அழைத்தது. அவர் அண்ணா அவர்களை பின்பற்றி திமுகவில் சேர்ந்தார். பின்னர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார். அரசியலிலும் சினிமாவைப் போலவே மக்கள் அவரை தோளில் தூக்கி கொண்டாடினர். 1977இல் முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார். அப்போது தமிழ்நாடு முழுக்க பெரிய மாற்றம். மக்களின் கனவுகளை ஆட்சியில் நிறைவேற்றிய தலைவர் என சொல்லப்பட்டது. மக்களின் இதயத்தில் நிலைத்தவர். அவர் முதல்வராக இருந்தாலும் மக்களிடையே எப்போதும் எம்ஜிஆர் அண்ணாவாக இருந்தார். தமிழ்நாட்டின் மூலையில் ஒரு குழந்தை பசியால் அழுதால் அவர் அமைதியாக உறங்க மாட்டார் என்றார்கள். அவரின் அரசின் ஆட்சியில்
100 பேர் பசித்தாலும் நான் பொறுப்பு என்ற மனிதநேய உணர்வை அடிப்படையாக கொண்டவர். இவர் 3 முறை முதல்வராக பதவி வகித்துள்ளார். இவர் செய்த சாதனைகள்: இவர் ஆட்சியில் இருந்தபோது மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தார். இது லட்சக்கணக்கான குழந்தைகளின் பசியை தணித்தது. உலகமே பாராட்டிய திட்டம் இது. மேலும் எம்ஜிஆர் தனது 1 மாத சம்பளத்தை கூட தன் கை வசம் வைத்துக் கொண்டதில்லை. அவர் பெரும்பாலான வருமானத்தை அனாதை இல்லங்கள், ஏழை மாணவர்களுக்கு வழங்கினார். அவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு கல்வி ஆர்வலரும் கூட. அவர் நிறுவிய கல்வி நிலையங்கள் இன்றும் செயல்படுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் இலவச மருந்துகள் மற்றும் இலவச சிகிச்சைகள் கிடைக்க ஏற்பாடு செய்தார். மக்கள் நல மருத்துவ சேவையை விரிவுபடுத்தினார். எம்ஜிஆர் அரசு நமக்கு வீடு நமதே என்ற கொள்கையுடன் பல வீட்டு திட்டங்களை ஆரம்பித்தது. சிறுபான்மை மற்றும் எளிய மக்களுக்கு அரசு வீடுகள் வழங்கப்பட்டன. மேலும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை அள்ளித்தந்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலம் பொதுவாக மக்களுக்காக இருந்த ஆட்சி என்று அழைக்கப்பட்டது. அவரின் நோக்கம் பசி இல்லாத சமூகம், கல்வி அனைவருக்கும், பல நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்து காட்டியதால் இவரை மக்கள் நேசித்தனர். இறுதி மரபு: அவருக்கு கடைசி சில ஆண்டுகளில் உடல்நல பிரச்சினைகள் ஆரம்பம் ஆகின. சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம் என பல உடல் பிரச்சினைகள் காரணமாக பேச முடியாத நிலைக்கு வந்தார். அதற்காக அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து திரும்பியதும் சில மாதங்கள் மட்டுமே நலமாக இருந்துள்ளார். ஆனால் பின்னர் மீண்டும் உடல்நிலை மோசமானது. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அதிகாலை 4:30 மணி அளவில் அவர் உயிர் தமிழக மக்களை விட்டு பிரிந்தது. எம்ஜிஆர் மறைவால் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பெரும் துயரத்தில் மூழ்கினர். பலர் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரின் மறைவுக்கு பின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் பெரிய பிளவு ஏற்பட்டது. ஒரு பக்கம் ஜெயலலிதா, மற்றொரு பக்கம் ஜானகி அம்மாள், அதாவது எம்ஜிஆரின் மனைவி என 2 அணிகளாக பிரிந்தது. எம்ஜிஆர் அவர்களின் உடல் ராஜாஜி திடல் சென்னையில் வைக்கப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடத்துக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு வரலாற்றில் மிகவும் நினைவாகவும் துயரமாகவும் இருக்கும் ஒரு நாள் இது. இன்றும் எம்ஜிஆர் படங்கள், பாடல்கள், கொள்கைகள் உயிரோடு இருக்கின்றன. அவர் ரசிகர்களின் இதயத்தில் இன்னும் வாழ்கிறார். ஒரு தலைவர் மறைந்தாலும் அவன் புரட்சி முடிவதில்லை. எம்ஜிஆர் என்றும் நம் இதயங்களில் புரட்சித் தலைவராக வாழ்கிறார். மேலும் இது போன்ற பல மனதை உருக்கும் தலைவர்களின் உண்மை தகவல்களை அலசி ஆராய்ந்து உங்களிடம் சேர்க்க தயாராக இருக்கிறோம். உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்து உங்களது பொன்னான ஆதரவை தாருங்கள்.